Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்காக $600 பில்லியன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா செலவு பண்றேன் அப்படின்னு சொன்னது அவர் தான். மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்காக அவங்களுடைய வீடுகளுக்கு லாட்டரி சீட்டு அடிப்படையில் போய் அந்த லாட்டரி சீட்டை கொடுத்து உனக்கு பரிசு விழுந்துருச்சுன்னு சொல்லி இல்லீகலாக மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணது அவர் தான். இப்படி ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்காக வாரி இறைச்சாரு காசை பூரா எலான் மஸ்க். அப்படிப்பட்ட ஒருத்தரை ஒரே நாள் இரவுல தூக்கி எறிஞ்சாரு ட்ரம்ப். இப்போ ரெண்டு பேருக்கு இடையில பயங்கர வாக்கியா தகராறாக போயிட்டு இருக்கு. ஒருபடி எலான் மஸ்க் மேலே போய் பதவி நீக்கம் செய்யுங்க அவரை. அமெரிக்கா காங்கிரஸ் சபை கூடி அவரை பதவி நீக்கம் செஞ்சுட்டு ஜேடி வேன்ஸை உட்கார வைங்க அப்படின்னு அமெரிக்கா காங்கிரஸ் சபைக்கு உத்தரவு போடுறாரு. மக்களுடைய வரி பணத்தை அதிக அளவில் குறைக்கணும்னா எலான் மஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த சப்சிடியை கட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தார். இது நாள் வரைக்கும் நண்பன், இப்போ எதிரி. அப்போது தோண்ட தோண்ட இன்னும் என்னென்னலாம் வெளியில் வரப்போகுதோ தெரியல. ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கும் இந்தியாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கும் பெரிய அளவில் விஷயம் கிடையாது. ஆனால் இந்த தாக்கம் எங்கே பாதிப்பை ஏற்படுத்தும்னா சைனாவில் ஒரு பெரிய வேவ் லென்த் ஒன்று உருவாக்கியிருக்கு, ஒரு பெரிய அலையை உருவாக்கியிருக்கு. ஜி ஜின்பிங்கும் ட்ரம்ப்பும் ஃபோனில் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. அடுத்து நேரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் சீனாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்துக்குமே எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாரு. அமெரிக்கா எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில சண்டை வர்ற வரைக்கும் சீனாவோட எதிரியாக இருக்காங்க. ஒரே நாள் ராத்திரியில் எலான் மஸ்க்கும் ட்ரம்ப்பு பிரிஞ்ச உடனே சீனாவினுடைய அதிபர் ஃபோன் பண்ணி பேசுகிறார். இன்னைக்கு எலான் மஸ்க் இவ்வளோ தூரம் ட்ரம்ப்புக்கு எதிராகவே பேசுகிறாருன்னா எலான் மஸ்கினுடைய சேட்டலைட்டு 6000க்கும் மேற்பட்டது வான்வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஃபைன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர் திரு பிரசாத் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் செயல்திறன் மேம்பாட்டு தலைவராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவர்களுக்கும் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா பார்க்கிறோம். இருவருமே பரஸ்பரம் மாறி மாறி பல குற்றச்சாட்டுகளை அடுக்கிறாங்க. எலான் மஸ்க் ஒருபடி மேலே போய் அவர் ஜெயிக்கிறதுக்கே காரணமாக நான் தான் இருந்தேன், அவருக்காண்டி எவ்வளவோ செலவு பண்ணேன், நன்றி கெட்டவர் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் அள்ளி வீசுறாரு. என்ன நடந்தது? இந்த நண்பர்களுக்குள் என்ன பிரிவினை உண்டாயிருக்கு? நேற்று ராத்திரி வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. விடிஞ்சு எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா சரியா நைட்டு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி பகலில் எப்படி இருக்குமோ கோபமாக இருப்பாங்களும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில. ஜெயிச்சதற்கு பிறகு வெளிநாடுகளுக்கெல்லாம் ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணாங்க. ரெண்டு ஆம்பளையை சேர்ந்து டூர் போய் பார்த்துருக்கீங்களா? இவங்க ரெண்டு பேரும் போனாங்க. வெளிநாடுகளுக்கெல்லாம் டூர் போயிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு 6 months நமக்கான ஹனிமூன் பீரியட் அப்படின்னு. யாருக்கு? அவங்க ரெண்டு பேருக்கும் இல்லை, அமெரிக்க மக்களுக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் ஹனிமூன் பீரியட் 6 months. இந்த 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணலாம்? முதல் நாளே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரை நிறுத்திடலாம். காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பஞ்சாயத்தை முடிச்சிடலாம். சரி, இதெல்லாம் தாண்டி நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இல்லை, இவங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பெருசாக ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஷன்லாம் பண்ணாங்க. அதனுடைய விளைவு தான் டாகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் உருவாச்சு. யுஎஸ் எய்டு எல்லாமே உலக நாடுகள் எல்லாத்துக்குமே கட் செய்யப்பட்டது. இதெல்லாம் பார்த்து மிரண்டு போனாங்க மற்ற நாடுகள்லாம். ஏன்னா சும்மா ஒரு 10க்கு 10 ரூம் இந்தியாவில் வச்சுட்டு ஒரு குழந்தைங்களுக்கான ஃபோட்டோ எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாலே காசு யுஎஸ்ஏடி கிடச்சிது. இதெல்லாம் கண்டுபிடிச்சி வருது யாருன்னு கேட்டால் எலான் மஸ்க் தான். ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்காக $600 பில்லியன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது அவர் தான். மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்காக அவங்களுடைய வீடுகளுக்கு லாட்டரி சீட்டு அடிப்படையில் போய் அந்த லாட்டரி சீட்டை கொடுத்து உனக்கு பரிசு விழுந்துருச்சுன்னு சொல்லி இல்லீகலாக மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணது அவர் தான். இப்படி ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்காக வாரி இறைச்சாரு காசை பூரா எலான் மஸ்க். அப்படிப்பட்ட ஒருத்தரை ஒரே நாள் இரவுல தூக்கி எறிஞ்சாரு ட்ரம்ப். அதுதான் எலான் மஸ்க்கு கோவம். ஸோ இப்போ ரெண்டு பேருக்கு இடையில பயங்கர வாக்கியா தகராறாக போயிட்டு இருக்கு. ஒருபடி எலான் மஸ்க் மேலே போய் பதவி நீக்கம் செய்யுங்க அவரை.
அமெரிக்கா காங்கிரஸ் சபை வந்து கூடி அவரை பதவி நீக்கம் செஞ்சுட்டு ஜேடி வேன்ஸை உட்கார வைங்க அப்படின்னு அமெரிக்கா காங்கிரஸ் சபைக்கு உத்தரவு போடுறாரு. ஒரு என்ன மாதிரியான ஒரு முதலாளித்துவ என்ன இருந்ததுன்னா, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தப்பட்ட ஒரு அதிபரை, அவரும் பிஸ்னஸ்மேன் இவரும் பிஸ்னஸ்மேன் தான், பிஸ்னஸ்மேனுங்கிற நினப்புலையே வந்து இவர் சொன்னால் அவங்க எல்லாம் மாற்றிடுவாங்கங்கிற எண்ணப்பாட்டில் இவர் சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு அதிகார மமத ஒரு முட்டாள்தனமான ஒரு மனநிலை எலான் மஸ்க்கு இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இந்த பக்கம் ட்ரம்ப் சத்தமே இல்லாமல் தான் வந்து ஆரம்பித்தார். ஆனால் அதிகாரம் தன்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அவர் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பெருசாக பயன்படுத்தலை. ட்ரூத் சோஷியலில் கூட டீசெண்டான வார்த்தை சொல்லிட்டு எப்பயும் தனக்கே உண்டான பாணியில் பைத்தியக்காரன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதுக்கு தான் எலான் மஸ்க் ரிவீட் அடித்தார். இந்த மாதிரி ஜேடி வேன்ஸோட போஸ்டிங்கு நீங்கள் வந்து தகுதியே இல்லாத நபர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு செஞ்சுருந்தார். இதுதான் இன்னைக்கு அமெரிக்கா மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் மாறி போய் நிற்குது. சிறார் பாலியல் குற்றவாளியான எப்ஸ்டீன் தொடர்பான ஆவணங்களில் ட்ரம்போடைய பெயரும் வந்து இருக்கு. இதன் காரணமாக தான் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை முன் வைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த விவகாரம் அமெரிக்க மக்களிடம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அதிபர் குறித்தான ஒரு பார்வையில? இதனால் வரைக்கும் ஏன் எலான் மஸ்க் அதை பற்றி சொல்லலை? இதுக்கு மேலே ஒருபடி மேலே போய் ட்ரம்ப் வந்து பைடன் காலத்தில் எலான் மஸ்க் அப்படிங்கிற நபருக்கு அவர் வச்சிருந்த ஸ்பேஸ் எக்ஸுக்கு, ஸ்டார்லிங்க்கு எல்லாத்துக்குமே சப்சிடி அதிகமாக கொடுத்துருக்காங்க. டாகி டீம் குறைச்சதை விட மக்களுடைய வரி பணத்தை அதிக அளவில் குறைக்கணும்னா எலான் மஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த சப்சிடியை கட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தார். இதனால் வரைக்கும் வந்து நண்பன், இப்போ எதிரி. அப்போது தோண்ட தோண்ட இன்னும் என்னென்னலாம் வெளியில் வரப்போகுதோ தெரியல. இந்த ஹனி ட்ராப் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டூர் போன இடத்துல எலான் மஸ்க் என்னென்ன செஞ்சு வச்சுருக்காருன்னு தெரியல. உண்மையிலேயே ஒரு பிரசிடெண்டோட ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு எவ்வளவு தூரம் வந்து அவர் மேலே வந்து ஒரு பயம் இருக்கும். நாளை பின்ன இவர் நம்மளை போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ரிலேட்டடாக எலான் மஸ்க்கு ஏகப்பட்ட விஷயத்தை சேர்த்து தான் வச்சுருப்பார். இல்லாட்டி ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபருக்கு எதிராக எலான் மஸ்க் பேசுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போது எலான் மஸ்க் கிட்ட கண்டிப்பாக ட்ரம்ப்பை பற்றின ஏதாவது ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கத்தானே செய்யும். ஓகே, இல்லாமல் இருக்காதுல்ல. அதனால தானே இவ்வளோ தைரியமாக பேச முடியும். அப்போ ட்ரம்ப்போடைய ரகசியத்தை தனக்குள்ள வச்சிருக்காரா? நிச்சயமா. அப்படி இல்லாமல் எப்படி பேச முடியும்? அதைத்தான் நம்ம தேடி போகணும். ட்ரம்ப் எலன் மஸ்க் அவருடைய இந்த விரிசல் என்பது இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்தியர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? ட்ரம்ப்பு எலான் மஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கும் இந்தியாவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதும் பெரிய அளவில் விஷயம் கிடையாது. ஆனால் இந்த தாக்கம் எங்கே பாதிப்பை ஏற்படுத்தும்னா, சைனாவில் ஒரு பெரிய வேவ் லென்த் ஒன்று பெருசாக ஒன்று உருவாக்கியிருக்கு, ஒரு பெரிய அலையை உருவாக்கியிருக்கு. நீங்கள் கவனிச்சிங்களா? ஜி ஜின்பிங்கும் ட்ரம்ப்பும் வந்து ஃபோனில் வந்து ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்காங்க. அடுத்து நேரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இது நடந்தது நேற்று. இவங்க ரெண்டு பேரோட சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைனாவினுடைய பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. ரெண்டு பேரும் எதிரும் புறமா இருந்தவங்க இப்போ கை கோர்க்குறாங்களா? 145% வந்து வரி விதிச்சாங்க. இப்போ என்னடானா கனிம ஒப்பந்தம் உங்க கூட செஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன்னு ஜி ஜின்பிங் சொல்கிறாரு. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்கும்? 145% வரியை விதிச்சும் இப்படி சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு உள்ள அரசியல் பயங்கரமாக இருக்கும் போல் இருக்கேன். இப்போது இது நாள் வரைக்கும் எதிரியாக இருந்த சைனா இன்னைக்கு எப்படி நண்பனாக மாறினாங்க? எலான் மஸ்கினுடைய பங்குகள் 14% ஒன்னாகுதா? எலான் மஸ்கினுடைய பங்கு 14% டவுன் ஆச்சு. இந்த டவுன் ஆன பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உயரணும்னா என்ன வேலை, என்ன பண்ணால் உயரும்? ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் இடையில ஒரு பெரிய பகை ஒன்று மூன்றுச்சு அப்படின்னு உலக நாடுகளை நம்ப வச்சாங்கன்னா ட்ரம்ப்பும் அவர் நினைக்கக்கூடியதை சத்தம் இல்லாமல் செஞ்சிடலாம். எலான் மஸ்கினுடைய வியாபாரம் படுத்து போச்சு லாஸ்ட் 9 months-ஆ. ட்ரம்ப் போஸ்டிங்கில் வந்து உட்காந்து இந்த டாகி டீம் ஆரம்பித்தது வரைக்கும். இப்போ எலான் மஸ்க் மறுபடியும் அதை தூக்க நினைக்கிறதுக்கு என்ன செய்வார்? ட்ரம்ப்போட சண்டை போட்டுட்டு வெளியில் வர மாதிரி வெளியில் வந்து டெஸ்லாவினுடைய பங்கு, ஸ்டார்லிங்கினுடைய பங்கு, இதை உலக நாடுகளுக்கு எளிமையாக போய் கடத்த முடியும். அவருடைய பங்குகளுடைய விலையும் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற கணக்கு தான் இந்த ரெண்டு பேரும் போட்டு
முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்க தோணுது. ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய ஆங்கிளில் நான் யோசிச்சு பார்க்கும்போது இந்த 2 பேருக்கு இடையில சண்டையே இல்லைன்னு தான் தோணுது. சும்மா நடிக்கிறாங்களா? 2 பேரும் ஆக்டிங்கு, ஒரு ட்ராமா. அதில் நீ இந்த வேஷத்தை எடுத்துக்கோ, நான் இந்த வேஷத்தை எடுத்துக்கோ. 2 பேருமே பிஸ்னஸ் மேனுங்க. உள்ளே வெளியே மங்காத்தாவா? நீ உள்ள இருந்துக்கோ, நான் வெளில இருந்துக்கிறேன். ஆனால் 2 பேரும் வந்து நண்பனாகவும் எதிரியாகவும் வந்து இப்போ நடிச்சுக்குவோம். வர லாபத்தை பங்கு போட்டுக்கலாம். இல்லாட்டி பிரசிடென்ட்டுக்கு எதிராக எலான் மஸ்க் பேச மாட்டார். அதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்க இல்லையா? இப்போ சைனா வந்து திடுதுப்புன்னு வந்து ட்ரம்ப்பை வந்து பேச வராங்க. இதே சைனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டவர் தான் எலான் மஸ்க். தொடர்ச்சியாக சைனாவில் நடக்கக்கூடிய எந்த ஈவெண்ட்டும், ஈவன் தைவானை கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு சைனா சொன்னப்போ அதற்கு ஆதரவு தெரிவித்தவர் எலான் மஸ்க். சீனாவுக்கு நேரடியாக போய் ட்ரம்ப் வந்து போஸ்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி சீனாவுக்கிட்டேயே நேரடியாக போய் அங்கே போய் வந்து டீல் பேசிட்டு வந்தார். நீங்கள் இந்த GUOQன்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு வந்து சீனா ஆதரவாளர் அப்படின்னு ஃபஸ்ட்டு 2022 அவர் தான் வந்து ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறார். அது இன்னமும் நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய ஒரு முதலாளி, ஒரு பணக்காரர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை எலான் மஸ்க் இந்த வார்த்தையை சொல்லி இது ரிவீல் பண்ணுறாரு. அப்போது அமெரிக்கா வந்து ஷாக் ஆகுது. எலான் மஸ்க்கு என்னையா சீனாவுக்கு ஆதரவாளர்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இன்ன வரைக்கும் ட்விட்டர் அப்படிங்கிற அந்த சோஷியல் மீடியா சீனாவில் பேண்ட், தடை செய்யப்பட்டது. ஆனால் சீனாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்துக்குமே எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாரு. அமெரிக்கா எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில சண்டை வர்ற வரைக்கும் சீனாவோட எதிரியாக இருக்காங்க. ஒரே நாள் ராத்திரியில் எலான் மஸ்க்கும் ட்ரம்ப் பிரிஞ்ச உடனே சீனாவினுடைய அதிபர் ஃபோன் பண்ணி பேசுகிறார். நீங்கள் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு விவரம் தெரியும். சரிங்களா? மார்க் ரூபியோன்னு சொல்லிட்டு ஒரு நபர். யார் அவர்? அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்டர். அவரோட சேர்த்து இன்னொரு நபர் இருக்கார். அவர் பேர் வந்து டாம் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு இராணுவ வீரர். சின்ன வயசுலேருந்தே வந்து அமெரிக்காவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மேலே வந்து செனட்டராக இருக்கார். இப்போ இந்த 2 பேர் தான், 2 பேருமே பெரிய பொறுப்பு தான். 2 பேருமே பெரிய பொறுப்பு. இந்த 2 பேர் தான் எலான் மஸ்க் வந்து அமைச்சரவையை விட்டு வெளியில் போகிறதுக்கே காரணம். ஒருத்தர் டாம் காட்டன், இன்னொருத்தர் வந்து மார்க் ரூபியோ. இந்த 2 பேரால எலான் மஸ்க் US அட்மினிஸ்ட்ரேஷனை விட்டு வெளியில தள்ளப்பட்டார். இதுதான் இங்க நடந்திருக்கக்கூடிய விஷயம். மார்க் ரூபியோவுக்கு எலான் மஸ்க பிடிக்காது. ஏன்னா USAID கட் பண்றதுக்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லே ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதிகமான அளவில் உச்சரிக்க வச்சு ஆயிரக்கணக்கான பணியாளர்களை 15-10 வருஷம் வேலை பார்த்தவனை எல்லாத்தையும் வெளியில போடா அப்படின்னு சொல்லி மார்க் ரூபியோவை வச்சு தான் அந்த வேலையை செய்ய வச்சார். இதுக்கு மேலே நான் யாரையா வெளியேற்றுறது, நான் தாயா வெளில போகணும் அப்படின்னு மார்க் ரூபியோ சொன்னப்போ, போகிறதுனா போ அப்படின்னு ட்ரம்ப் முன்னாடியே எலான் மஸ்க்கு சொன்னார். அப்போ தான் மார்க் ரூபியோவுக்கும் எலான் மஸ்க்கு இடையில பகை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த இடத்துல ட்ரம்ப் வந்து கொஞ்சம் சைலண்டாக இருங்க எலான் மஸ்க்குன்னு எலான் மஸ்க்கை சைலண்ட் பண்ணி விட்டார். இப்படி அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையில் யாருக்குமே இல்லாத வானளாவிய அதிகாரம் எலான் மஸ்க்கு கொடுத்தாரு ட்ரம்ப். ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறது, ஓவராக போயிடுச்சு. அமெரிக்க அரசின் செயல்திறன் மேம்பாட்டு தலைவர் ரொம்ப ஓவரா போய் இருக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாத்தையுமே அவரே எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் எல்லா வேலையும் செஞ்சாரு. கடைசி நீங்க சொல்றத பார்த்தா ட்ரம்ப்புக்கு அடுத்தபடியா நாம தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எலான் மஸ்க் எடுத்தாராம். ட்ரம்ப்பை டைரக்ட் பண்ணக்கூடிய டைரக்டரே நான் தான் அப்படின்னு அவர் நினைச்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு எலான் மஸ்க் வெளியேற்றப்பட்டிருக்காரு. இந்த 2 பேர் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த 2 பேருமே எலான் மஸ்க்கு ரொம்ப பெரிய அளவில் டார்கெட் பண்ணாங்க. இந்த டாம் காட்டன் அப்படிங்கிற நபர் சொல்லியிருந்தேன்ல, அவர் செனட்டர். அவருடைய ட்விட்டர் பேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கார் இருக்குல்ல, எலக்ட்ரிக்கல் கார் ரிலேட்டடான விஷயத்துக்கு அமெரிக்காவில் வரவேற்பே இல்லை, அதிக அளவில் காஸ்ட் வச்சு விற்கிறாங்க, அதனால மக்கள் வாங்க மாட்டுறாங்க, எலக்ட்ரிக் கார் தயாரிக்கிறவங்கெல்லாம் சிறந்த முறையில் கார் தயாரிக்கிறாங்களா அப்படிங்கிற கொஸ்டினும் அது மக்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு செஞ்சுருந்தாங்க. ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
அப்போது இந்த நபர் வந்து இவ்வளவு தூரம் வந்து காட்டமாக வந்து எலான் மஸ்கை மையப்படுத்தி தான் அந்த ட்விட்டை போட்டிருக்காரு. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இந்த 2 பேரும் சேர்ந்து எலான் மஸ்கை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளியிருக்காங்க அப்படின்னு. அப்போ ட்ரம்பினுடைய அமைச்சரவையினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எலான் மஸ்க்கு இல்லை. ஏன்னா எலான் மஸ்க் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காந்துருக்காரான்னு கேட்டால் கிடையாது. காசு வச்சிருக்கான், அதனால வந்து நான் நீங்க சொல்றத பார்த்தா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அமைச்சராகணும்னு எல்லா தரப்பும் வந்து சொல்லிட்டு இருந்தாலும் கூட மாநிலங்களவைன்னு ஒரு ரூட் வந்து இருக்கு. அதன் மூலியமா வந்து டைரக்டா போய் அங்க வந்து மக்களையே சந்திக்காம அமைச்சராக வரவங்க அந்த மாதிரி. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நிதியமைச்சரை அசிங்கப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அது ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன், தப்பான விஷயம். இல்ல இது மாதிரியான ஒரு விமர்சனம் எல்லாம் இருக்குன்னு சொல்றேன். அதுவும் இருந்துட்டு போகுது ஒரு பக்கம். நீங்க என்ன நிர்மலா சீதாராமனை கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க? நிர்மலா சீதாராமன் வந்து ஓட்டு போட்டே வந்து தேர்ந்தெடுக்கப்படலன்னு ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்காக நம்ம அதை சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் இருக்கும். அது மாதிரிதான் எலான் மஸ்க்கும். சரி, ஓகே, இப்போ எலான் மஸ்க் வெளியில் போயிட்டாரு. ஆனால் எலான் மஸ்க் வெளியில் போனதற்கு பிறகு ட்ரம்பினுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து ஸ்டீவ் பான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நபர் வந்து சொல்லியிருக்காரு, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்தை நீ சப்சிடியை கட் பண்ணணும்னு துடிக்கிற ட்ரம்ப்பு, அப்படி பண்ணால் மட்டும் பத்தாது, நீ ஸ்பேஸ் எக்ஸை ஓவர் நைட்டில் கைப்பற்று அப்படின்னு சொல்கிறார். நாசாவுக்குள்ள நுழைஞ்சு பூட்டு போட்டுட்டா இருக்கிற விஞ்ஞானிகளுடைய அறிவை பூரா சமாளிச்சிட முடியுமா, நிப்பாட்டிட முடியுமா? கிடையாது. அது மாதிரியான ஒரு திட்டத்தை ட்ரம்பினுடைய ஃப்ரெண்டு வந்து முன்மொழிகிறார். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும், ஆனால் யாருமே படிக்கப்படாமல் இருக்கும். அந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவர் இப்படி சொன்ன உடனே யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு எலான் மஸ்க் இவ்வளோ தூரம் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராகவே பேசுகிறாருன்னா, எலான் மஸ்கினுடைய சேட்டலைட்டு 6000க்கும் மேற்பட்டது வான்வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது எப்போ சுத்தணும் எப்போ நிற்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது யாருன்னா எலான் மஸ்க்கு. புரியுதுங்களா? எவ்வளவு தூரம் ஆயுள் காலத்தோடு இருக்கோ அது நாள் வரைக்கும் அதுக்கு சொந்தக்காரர் எலான் மஸ்க். ஆயுள் காலம் அது எப்போ முடியணுங்கிறதையும் அவர் தான் முடிவு பண்ணுவாரு. கோல்டன் டோம்ங்கிற வார்த்தையை இப்போ ட்ரம்ப் பெருசாக பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் யாரை வச்சு பேசிட்டு இருக்காரு? எலான் மஸ்க் ஒருத்தர் இருக்காருங்கிற நம்பிக்கையில தான் பேசிட்டு இருந்தாரு. புரியுதுங்களா? விண்வெளியில போய் அவ்வளோ பெரிய அயன்டோ மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வான்வெளியிலேயே வந்து நான் ஆயுதங்களை சேர்த்து வச்சுக்குவேன், இந்த ரூமுக்குள்ள வைக்க வேண்டிய ஆயுதத்தை கொண்டு போய் நான் விண்வெளியில வைப்பேன் அப்படின்னு எலான் மஸ்கை நம்பி தான் ட்ரம்ப் சொன்னார். அப்படிப்பட்ட எலான் மஸ்க் கிட்ட விண்வெளியில 6000க்கும் மேற்பட்ட சேட்டலைட் இருக்கு. உக்ரைன்ல ஒட்டுமொத்தமா நாட்டில் கரண்ட் போனப்போ ஸ்டார்லிங்க் மூலியமா ஒரு நாட்டுக்கே கரண்ட் கொடுக்குறேன்னு சொன்னது எலான் மஸ்க். நீங்க எலான் மஸ்க் சாதாரணமான ஒரு ஆளா நினைக்காதீங்க, ஏலியனு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. மனுஷனே கிடையாதுயா அப்படிம்பாங்க. நீங்க அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ஒரு நாட்டுக்கு வந்து அவனை தேடி எந்த நாட்டு தலைவர் வந்தாலும் சரி அவனை அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க. ஆனா எலான் மஸ்க் தான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரம்ப் அசிங்கப்படுத்தினது. நீ போஸ்டிங்கே லாயக்கு இல்லை அப்படின்னு சொன்னது எலான் மஸ்க் தான். அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் கோவப்பட்டு பேசுறாரு, இனிமே எங்களுக்கு இடையில வந்து நட்பு வந்து தொடருமா அப்படிங்கிறது சந்தேகமே அப்படின்னு தான். இவ்வளவு பொலைட்டா நீங்க ட்ரம்ப் பேசி பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் மீது ரொம்பவே மரியாதை வச்சிருந்தேன். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் தான் இந்த இடத்துல பெரிய ஆளு அப்படிங்கிறத எலான் மஸ்க் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப ட்ரம்போட டோன் அது மாதிரி தான் சொல்ல வருதா? இப்போ அவர் வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்காரு. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய அதிகார மையமாகவும் பிசினஸ் ரீதியான ரிலேட்டட்ல வந்து இருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேட் மேனாகவும் வந்திருக்கு, ஆண்டர்பிரினராகவும் வந்திருக்காரு. அதுல மாற்று கருத்து இல்லை. குறிப்பா நாசா விஞ்ஞானிகளாலே வந்து திரும்ப தங்களுடைய சக ஊழியர்களை வந்து அழைச்சிட்டு வர முடியாத போது நான் துணிஞ்சு இறங்குறேன், என்னுடைய நிறுவனம் அதை சாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாதித்து காட்டியவர் எலான் மஸ்க். இப்ப அவரை வந்து டோட்டலா வந்து வெறுக்கிறாரு ட்ரம்ப் அப்படின்னா, அந்த இடத்துல யாரை இனி உட்கார வைப்பாரு ட்ரம்ப்? அடுத்து யாரு? விவேக் ராமசாமியா கூட இருக்கலாம். ஆனா ராமசாமி இந்தியாவுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாராம். அவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம் கிடைக்கும் போது அப்படிதான் வேணான்னு சொன்னாதாங்க நாங்க போஸ்டிங் கொடுப்போம். வேணும்னு சொல்றவனுக்கு எவனாவது போஸ்டிங் கொடுப்பாங்களா? எனக்கு பதவி வேணான்னு சொல்றேன் அப்படின்னா பதவி வேணும்னு அர்த்தம். நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்கே போறேன், என்னுடைய தாய்நாட்டுக்கு திரும்புறேன் அப்படின்னு வந்து விவேக் ராமசாமி சொல்றது வந்து எனக்கு போஸ்டிங் வேணும்னு அர்த்தம். நீங்க புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஜேடி வான்ஸனுடைய ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளி சேர்ந்தவங்க. அதனால வந்து விவேக் ராமசாமி இந்த போஸ்டிங்கில் வந்து உட்கார்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கு இடையில சண்டை மூட்டி விடுறதுக்கு வந்து எலான் மஸ்க் வந்து முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னுடைய பார்வையில் நான் அப்படி நினைக்கல. ஏன்னா அந்த அமைச்சரவையை ஏமாத்துறதுக்கு
ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 பேர் நடத்தக்கூடிய நாடகமாக தான் நான் ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்குறேன். இந்த இல்லாட்டி எலான் மஸ்க் இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் எதிர்த்து பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஈவன் சைனா கூட வந்து எலான் மஸ்கை பார்த்து பயந்துச்சு ஒரு பீரியடில். நீங்கள் லேசர் துப்பாக்கின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதை வச்சு வந்து நான் உங்களோட சேட்டலைட் எல்லாம் சுட்டு வீழ்த்திடுவோம், நீங்கள் அதிகமான அளவில் சேட்டலைட்டை பறக்க விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க்கு எதிராக அவங்க சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு வந்து சைனாவினுடைய அதிகாரிகள் எல்லாத்தையுமே எலான் மஸ்க் வந்து பார்க்க ஆரம்பித்தார். நீங்கள் சைனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சொன்னதற்கு பிறகு தான் டாரிஃப் வார் அப்படிங்கிறத எலான் மஸ்க் மூலியமாகவே எலான் மஸ்க் சொல்கிறத அப்படியே கேட்டார். நீங்கள் ரமபூசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதிபர், அவர் வந்து ஓவல் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார். அப்போ வந்து ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ்லாம் எடுத்து திடுதுப்புன்னு அவர் முன்னாடி டிவியில் வந்து உங்கள் மக்கள் பாருங்கள் எப்படி வந்து சாகடிக்கப்படுறாங்க, அதுவும் வெள்ளை இன மக்களை தான் நீங்கள் கொலை பண்ணுறீங்க, விவசாயம் பண்ணக்கூடியவங்களை, அவங்களுக்கான நிலத்தெல்லாம் பிடுங்கிடுறீங்கன்னு போட்டு காமிச்சாரா. அப்போது அதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? எலான் மஸ்க்கு சொல்லி செஞ்சது தான். ஸோ ட்ரம்ப் வந்து எலான் மஸ்க் எந்த ஊருக்காருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? சவுத் ஆஃப்ரிக்காக்காரரு. அவர் அங்கே தான் பிறந்தார், படிக்கிறதுக்காக தான் வந்து அமெரிக்காவுக்கு வந்தார். அமெரிக்கா அவருடைய சொந்த நாடுலாம் கிடையாது, சரிங்களா? அப்போது எலான் மஸ்க் சவுத் ஆஃப்ரிக்காவில், எலான் மஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரு பாதி ஆப்பிரிக்கர் பாதி அமெரிக்கா அப்படி மாதிரி இமிகிரண்ட் தான் வரும். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்தவர். ஆனால் அவர் வெள்ளை இனத்தவருக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுகிறாருங்கிறதுனால ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, ரமபூசாவை உட்கார வச்சு உங்கள் நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய அழிவு நடக்குது, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா அந்த நாட்டில் வந்து ஒரு கிழவி 60 வயசு கிழவி செத்து போச்சுன்னா, நம்ம ஊரில் வந்து செத்து போச்சுன்னு வச்சுங்களேன், இது ஏன் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடியை பார்த்து ட்ரம்ப் கேட்டாருன்னா வந்து இந்த கிழவி யாருன்னு எனக்கு தெரியல, யார் உங்களுக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு தான் கேட்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அது மாதிரியான கேள்வியாக தான் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே யாருக்காக செஞ்சாருன்னா ட்ரம்ப் வந்து எலான் மஸ்க் சொன்னதுனால செஞ்சார். நீ உலகத் தலைவர்கள்லாம் கூப்பிட்டு அசிங்கப்படுத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஜேடி வேன்ஸோட போஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் சொல்லி தான் வந்து ஜேடி வேன்ஸே போஸ்டிங்கில் போட்டாங்க. துணை ஜனாதிபதியா அவரை போட்டதே எலான் மஸ்க் சொல்லி தான். அந்த அளவுக்கு எலான் மஸ்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இவ்வளவு தூரம், எலான் மஸ்கோட இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளவு தூரம் இருக்கு. நீங்க உங்களோட கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு எலான் மஸ்கினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அப்படித்தான் இருக்கு. நான் சொன்னேன்ல, அந்த மனுஷனை ஏலியன் அப்படின்னுங்கிற பார்வையில வந்து பார்க்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே வந்து அவர் அடுத்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அந்த மனுஷன் வந்து பூட்டி ஸ்பேஸ் எக்ஸுடைய ஸ்டார்லிங்க் அந்த பூட்டி கொண்டு வாயா ட்ரம்ப், நீ தப்பிக்கிறதுக்கு அது ஒன்று தான் வழி இருக்குது அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு வந்து ஸ்டீவ் வந்து எச்சரித்ததுக்கு காரணம் இதுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ தொடர்ச்சியாக வந்து எலான் மஸ்க் இந்த ஸ்பேஸ் எக்ஸை வச்சு அடுத்து என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற பயம் கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு இருக்கும். அந்த பயம் வந்து நிச்சயமாக ட்ரம்ப்புக்கு இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் சத்தம் இல்லாமல் அமைதியாக தான் வசிப்பார்.